அஸ்ஸலாமு இன்னைக்கு 1 கேஜி ப்ளூபெர்ரி கேக் ஆர்டர் இருந்துச்சு. அந்த வீடியோ தான் பார்த்துட்டுருக்கீங்க. நான் பேஸ காலையில ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நம்ம கரெக்ட்டா ஈவினிங் பண்ணிட்டு உடனே க்ரீம் போட முடியாது. ஏன்னா, கேக் சூடா இருக்கும். கட் பண்றதுக்கும் சரி இருக்காது. ஸோ, நான் காலையிலே கேக்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி 4 லேயரா நான் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். 6 இன்ச் டின்ல தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, கேக் கொஞ்சம் ஹைட்டா வரணுங்கிறதுக்காக. இது கஸ்டமைஸ் கேக்கு. இது வந்து 1 கேஜி 1500க்கு வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு பார்கெயினும் இல்ல. எனக்கு இந்த மாரி ஒரு பிக்சர் குடுத்துட்டு, இந்த மாரி எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, நம்மளும் அந்த மாரி தான் ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். ஃப்ளேவர் மட்டும் ப்ளூபெர்ரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளூபெர்ரியுமே நம்ம ஃப்ரெஷ் ஆட் பண்ணல. ரெடிமேடா விக்கும் ஃப்ரெஷ்ஷு. ஸோ, நான் இந்த கேக்குக்கு நான் அந்த மாரி ஆட் பண்ணாம, ப்ளூபெர்ரி ஃப்ரூட்டாவே வாங்கி நான் சுகர் ஆட் பண்ணி வீட்லயே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அப்பதான் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாவே இது ஹோம்மேட்ல ஒரு ஹோம் பேக்கர்ட்ட வாங்குறதுக்கும், நீங்க வெளியில வாங்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். வெளியில வாங்குனீங்கன்னா கரெக்ட்டா அந்த 1 கேஜில தான் நிக்கும். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க 1 கேஜி வாங்குறீங்கன்னா, 1 1/2 கேஜி கிட்ட வரைக்கும் கேக் வரும். ஆக்சுவலா இந்த கேக்கும் அந்த மாரி தான். 1 1/2 கேஜி கிட்ட வரைக்கும் வரும். அத மாரி நம்ம கிட்ட நெறையா வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் பண்ணலாம். அந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஎம்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேக் வேணாலும் நம்ம பண்ணி தரலாம். குலாப் ஜாமுன் கேக்கு, ரசமலாய் கேக்கு, அதுக்கப்புறம் ரசகுல்லா கேக்கு. உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ நீங்க டிஎம் பண்ணுங்க. நாங்க அதுல ரேட் சொல்றோம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஃபர்தரா பண்ணலாம். நீங்க தென்காசில இருக்கிறீங்கன்னா, தென்காசி, கடையநல்லூர் அந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாவே நம்ம டெலிவரியும் அவைலபிளா தான் இருக்குது. நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இதுல ரோசட் நாசில் போட்டு தான் நான் ஃபுல்லாவே அத டிசைன் பண்ணியிருப்பேன். ஆ லாவெண்டர் கலர் வச்சுட்டு க்ரம் கோட்டு குடுத்துருப்பேன். அப்புறம் அந்த ப்ளூ கலர் வச்சுட்டு நான் அத ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கிட்டேன். பட்டர்ஃப்ளை வச்சு கேட்டதுனால, நான் 2 பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணி 2 பட்டர்ஃப்ளை ஏன்னா ரொம்ப வச்சோம்னா கொச்ச கொச்சன்னு அசிங்கமா இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப வைக்கல. அப்புறம் பால்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த மாரி பால்ஸ் வச்சுக்கிட்டேன். நான் ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு, நான் மோல்டுல ஊத்தி ஆக்சுவலா நான் ரொம்ப கலர் ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாக்லேட் எடுத்து. அப்போ வந்து அந்த குழந்தைங்க ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுனால நான் ரொம்ப கலர் ஆட் பண்ணல. ஏன்னா ஆட் பண்ணோம்னா கசக்கும். அதனால நான் அந்த மாரி ஆட் பண்ணாம லைட்டா அந்த ப்ளூபெர்ரி எசன்ஸ் மட்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணி மட்டும் தான் அந்த சாக்லேட்ட எடுத்து வச்சிருப்பேன். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். அ மறக்காம ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணி கேக் வாங்கிக்கலாம். பாருங்க, நீங்களே பாருங்க கேக் எப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரௌனி 1 கேஜி 800 தாங்க. மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. தேங்க் யூ.